என்னோட அண்ணன், என்னோட தளபதி. பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தரும்னு விவேகானந்தர் சொல்லல. ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஜீவா. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், நாங்கள் எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு முப்பெரும் இணைப்பு விழா. நல்லதே இப்போ வந்து நாங்கள் வந்து ஈவெண்ட்டுக்கு வந்துக்கிறோம், டான்ஸ் ஆட வந்துக்கிறோம். அதுவும் யாரோட மூலிமா பார்த்தீங்கன்னா என் அண்ணாவோட மூலிமா நான் வந்துக்கிறேன். ஜோக் இல்ல இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி நான் வந்து இதை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன். நாங்கள் வந்து எல்லாருக்கும், எல்லா கட்சிக்கும், எல்லா ஈவெண்ட்டுக்கும் நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம். இவங்க எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. நான் வந்து இவங்களுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். இப்போ வந்து நான் எங்கே வந்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன், என்னோட தளபதி பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி அப்படின்ட்டு அவரோட டிவிக்கு கட்சி சார்பாக நான் வந்து டான்ஸ் ஆட வந்துக்கிறேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாகுது. இன்னும் போக 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 நம்ம வந்து இதை வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு வேலையாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? இதை வந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு ரசிகனாக இருந்து வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு இப்போது தன்னோட தலைவனுக்கு, இப்போ என்னோட ரசிகனாக இருக்கிற ஒரு அண்ணனுக்கு வந்து நான் ஓட்டு போடுறேன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ், லவ் யூ. இப்போ ஒரு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ அவர் சார்பாக நான் வந்து டான்ஸ் ஆடுறேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாகுது. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னும் கூடியது இவர் யாரு? யூடியூபர் டான்ஸ். இவர் யாரு? அண்ணன் யாரு சொன்னா நான் சொல்லுவேன். உங்களோட பேர் சொல்லுங்க. இந்த ஷோ வந்து இது பண்ணது இவர் தானே? இங்கே வந்து யார் நம்ம, இவர் வந்து என்னோட அண்ணன். உங்கள் பேர் என்ன? நாகராஜ். இவருக்கு சொன்னார் ப்ரோக்ராமு. இவர் வந்து எனக்கு சொன்னார். எங்கள் டீமுக்கு, எங்கள் 2 பேருக்கு மெயின் யார் பார்த்தீங்கன்னா மனோஜ் அண்ணன். அவர் இன்னும் வந்துனுக்கிறாரு. இந்த வாய்ப்பு தந்த என்னோட நாகராஜ் அண்ணனுக்கு என் சார்பாக, என் அண்ணன் சார்பாக, முதலமைச்சர் சார்பாக, நான் வந்து விஜய் அண்ணன் சார்பாக நான் வந்து இவருக்கு நன்றியை தெரிவித்து நம்ம எப்பவும் போல் ஒரு ஷோ வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் போக 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 நிறைய பேர் ஜனம் வர ஆரம்பிப்பாங்க. சும்மாவை சொல்லலாம், ரசிகராக இருக்கும்போதே இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. இதில் வர அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார். ரொம்ப சந்தோஷமாகுது. அதுக்கு வந்து என் அண்ணன் சார்பாக நான் வந்து அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் மனோஜ் அண்ணனுக்கு வந்து இவர் வந்து கால் பண்ணார். கண்ணை மூடி கண்ணை தருவதுக்குள்ள அவர் வந்துடணுமா? இன்னும் வரல இவர். அதனால வெயிட் பண்ணி பார்த்துருக்கிறாரு. ரொம்ப டென்ஷனாக இருக்கு. கண்ணை மூடி தரணும், ஆளை காணுமா? நம்ம வந்து ஒரு சுற்றி நம்ம வந்து காமிக்கிறோம். எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து உங்களுக்கு வந்து போர்டு வந்து நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து நம்மளோட 2வது ஒரு விழாக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2வது விழாவே நம்ம கரெக்டாக விஜய் அண்ணனோட ஒரு இணைப்பு விழான்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், ஸ்டேஜ் கீஜி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்தவொடனே பார்த்துங்க, ஓ இது மண்டபம் போகுது, மண்டபத்து வெளியே தான் இந்த இடம் இருக்குது அப்படின்னு நினச்சா அது வந்து மண்டபம் இல்லையா, அது வந்து வீடா. வீட்டுக்கு வெளியே இவ்வளோ பெரிய பார்க்கின்றது இல்லை. இப்போ இவர் வந்து ஒரு எம்எல்ஏ இருந்தாருன்னா அவரை பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து யாருன்ட்டு நம்மளுக்கு தெரியல, கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய இடம்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் போக 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 ஈவெண்ட் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக. சாரி, நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் சொல்ல மறந்துட்டேன் இல்லைங்களா. நம்ம கரெக்டாக எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி எஸ் நம்ம கரெக்டாக எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் இருக்கிற பாரிவாக்கம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சரௌண்டிங்கில் யாராச்சும் இருந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் டிவிகே கட்சிக்காக நான் வந்து டான்ஸ் ஆட வந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லா கட்சிக்கும் நான் வந்து ஆடிக்கிறேன். ஏடிஎம்காக இருக்கட்டும், டிஎம்காக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அது மட்டும்னா வந்து நான் வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா. நான் வந்து எல்லா கட்சிக்கும் நான் வந்து டான்ஸ் ஆடிக்கிறேன். கட்சி மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லைங்க. நம்ம வந்து எல்லா ஈவெண்ட்டுக்கும் எல்லாம் ஒரு வெல்கம் டான்ஸ் அப்படி இப்படி நம்ம வந்து எல்லாம் பண்ணுறோம். அதுக்கு வந்து யார் காரணம் பார்த்தீங்கன்னா, எங்கள் டீமில் இருக்கிற மனோஜ் அண்ணன். அவர் மூலிமா நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா.
அதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அண்ணன்னு சொல்லலாம். அண்ணன்னு கேட்டிங்கன்னா யார் யாருன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா கார்த்தி அண்ணன், சரவண அண்ணன், அப்புறம் வசந்த் அண்ணன், விஜய் அண்ணன், அதுக்கப்புறம் வெங்கட் அண்ணன், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆள் உள்ள வர்றாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் அண்ணன். இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என் கூட டான்ஸ் ஆடின அவங்க வந்து அண்ணன் பேட்ச் இல்லையா, நம்ம வந்து என் சைடில் இருக்கிற பேட்ச் யாருன்னு கேட்டிங்கன்னா சூர்யா, கன்னியப்பன், ஜெமினி, அதுக்கப்புறம் பூபதி, வீரா, கோபி, அதுக்கப்புறம் வேறு யார், கோபி வேறு யார், சாரி டக்குன்னு நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை. மற்றபடி இத்தனை டீம் எங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் அவங்க கூட ஆறுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு ரீசெண்டாக இன்னொரு சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஜூனியர் நித்யா அவர்களுடைய ஒரு ஆல்பம் சாங் வளையல் கொலுசு. அந்த சாங்கில் வந்து நாங்கள் எங்கள் டீம் நான் சொன்ன மொத்த பேரும் அதில் வந்து ஆடிக்கிறாங்க. அதில் என்னமோது அதில் வந்து நானும் ஆடிக்கிறேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன சின்னதாக ஒரு வீடியோ போடலான்னு தான் நான் ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய வீடியோ வருமானு தெரில. நான் ஏன் சாங்கு வரும்போது நான் வீடியோ போட மாட்டேன்னா, நம்ம வந்து மைக் இல்லாமல் தான் நான் பேசுகிறோம். திடீர்னு வந்து பாட்டு வந்து கேட்கறதுனால நம்ம வாய்ஸ் வந்து கிளியராக கேட்க மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து பாட்டு நிறுத்திட்டு உடனே நான் வந்து பேச ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து வேலை செய்கிற ஒரு சின்ன சின்ன நண்பர்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த வீடியோவும் அப்படியே கிளிப்பாக போடுறேன். இதில் வந்து யாரும் தப்பாச்சுக்காதீங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு விலாக் மாதிரி போட முடியல. இன்னும் போக போக இந்த ஒரு விலாகை நான் வந்து கண்டினியூ பண்ணுன்ட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கான சப்போர்ட் எல்லாம் நீங்கள் தரணுன்ட்டு நான் வந்து ஆசைப்பட்றேன். இதில் வந்து எங்கள் மாஸ்டர் வந்து வந்துனுக்கிறாரு. நீங்களே பாருங்கள், எங்கள் மாஸ்டர் இவர் தான். இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து விஜய் அண்ணனுக்கே டான்ஸ் சொல்லி கொடுத்தவரே இவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் எங்களோட அண்ணன். இவரால் தான் நான் டான்ஸுக்கே வந்தேன். இப்போ ஏன்டா வந்தேன்ற அளவுக்கு என்னை யோசிக்க வைக்கிறேன். இன்னொன்று நீ எதனா பேசணும். எங்கள் அண்ணன் பேச ஆரம்பித்தாருன்னா எல்லோரும் காதுலேருந்து ரத்தம் வந்துடும். அந்தமாரி எங்கள் அண்ணன் பேச்சில் அப்படியே சூற விடுவார் எல்லாரையும். சாரி டக்குன்னு சென்னை லாங்குவேஜ் வந்துச்சு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஈவெண்ட் ஆரம்பிக்க போதுங்க. நான் அந்த ஒரு சின்ன கிளிப் வீடியோ நான் வந்து போட்டு காமிக்கிறேன். எல்லோரும் எங்களோட கேர்ள்ஸ் எல்லோரும் மேக்கப் போட்டு இருக்கிறாங்க. மேக்கப் போட்டாலும் அதே கலரில் தான் இருக்கிறாங்கன்ட்டு அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. இன்னும் ஒரு 6 மணிக்கா 6 மணிக்கு ஆரம்பிக்கும். நான் அந்த சின்ன சின்ன கிளிப் வீடியோ நான் உங்களை வந்து போட்டு காமிக்கிறேன். எல்லோரும் வெயிட் அண்ட் வாட்ச். உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா?